சுகமாக வாழ்ந்திருப்பார் என்று சபையை பார்த்தாயா? எத்தாயிரத்து சபை லட்சுமி நாட்டியம் சபை. சபை என்ன ஊரு? என்ன ஊரு இது? வரப்புள்ளி. உனக்கு தெரியுதா? என்ன ஊரு? என்ன ஊரு? என்ன ஊரு? முன்னாடி வந்த ஆள் யாரு? நான் தான். நீதானா? நீதானா? சொரத்தூர். சொரத்தூர் என்ன ஊரா? சொரத்தூர். சொரத்தூர் நினைவுக்கு இருக்க முடியாது. அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், அணிவிட மாதத்திற்கும் இன்று இரவு எதற்காக கூத்து பூமொழி பெறக வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்னையே கேட்டு முன்னாடி வந்த ஆள் யாரா? யாரு முன்னாடி வந்த ஆள் யாருன்னு கேட்டா? நீதானா? அப்ப உனக்கு ஊர் தெரிஞ்சிருக்குல்ல? என்ன ஊரு? சொரத்தூர். எதுக்காக கூத்து வச்சிருக்காங்க? ஊர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறான். சொரத்தூர்னா சொரன்னு வருவங்கன்னு பார்த்தேன். நல்லா அமைதியா இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. ஆனா மறக்க முடியாத ஊரு என்ன ஊரு? கீழ் வணக்கம்பாடு. ஆனா ஊர்ல வந்து எங்க அப்பா சுதிக்க போறாங்க, அதான் தெரியும். என்னடா காரணம் சொல்றேன்? அங்க நடந்தது என்ன எடுத்துக்கிறாங்க பேச்சு? கிருஷ்ணன் ஜெயந்தி முன்னிட்டு ஒரு இரவு நாடகம். பகவான் சொல்ல முடியாத ஸ்ரீநமோ நாராயண மூர்த்தி வசுதேவருக்கும் தேவகி ரோகிணிக்கும் தங்களுடைய சிவஸ்தானிலே எட்டாவது பிள்ளையாக பிறந்து கம்சனை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயர்பாடியில் அசோதிய முன்னிலே யாதவ குலத்தில் வளர்ந்தார். ஆனா பிறந்த இடம் ஒரு இடம், வளர்ந்த இடம் ஒரு இடம். யாதவ குலத்தில் பகவான் என்று சொல்ல முடியாத ஸ்ரீநமோ நாராயண மூர்த்தி, அதாவது அம்மன் அசோதிய முன்னிடத்தில் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்தார். அதுதான் யாதவ குலத்துக்கு தெய்வம் இந்த பகவான். பால், தயிர், மோர் சாப்பிட்டு இருப்பாரு. யாரு? பகவான். அப்பேற்பட்ட
இந்த யாதவ குலத்தில் உதித்த ஆமா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமை என்னார் அவர்கள் ஆமா இன்னும் அதோ இன்று இரவு இந்த ஆட்டக்காரர் பிள்ளை அனைவருக்கும் அறுசுவையோடு உணவு கொடுத்தால் யார் எங்க சாப்பிட்டீங்க? தண்டபாணி அண்ணா சாப்பாடுங்க தண்டபாணி அண்ணா சாப்பாடு இல்லாமல் சிறப்பான சாப்பாடு ஒரு வாடை வைக்கணும்னா அது 4 வாடையா வைக்குது. எந்த குறையும் இல்ல. அப்படி பேரும் புகழும் பெற்று நாடகதாரிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இரணிய சம்மாரம்னா சாதாரண நாடகம் இல்ல. அந்த இரணிய சம்மாரத்திலே இரணியனுடைய வேடம் உண்டு சிறப்பாக நடிக்கும்படியான அருமை என்னார் அவர்கள் இன்னும் 6 நாடக பேராசிரியர் அருமை என்னார் தண்டபாணி என்னாருடைய பாதத்திற்கும் அமர்ந்திருக்கும்படியான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தங்களுடைய பாதத்திற்கும் சிறுவன் ஒரு ஓடி வணக்கம். என் நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கும்படியான இன்னும் உயிர் திறனார் அவர்கள் காய்கறி விற்கும்படியான செல்வந்தன செல்வனார் அவர்கள் என் நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கக்கூடிய அதோ நாடக ஆசிரியராக விளங்கும்படியான அருமை அண்ணன் அவர்கள் இன்னும் உயிர் திரு சரவணன்னார் அவர்கள் எமக்காக அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் அதோ 51 சுபேட்சை 17 அண்ணன் சந்திரசேகர் அண்ணார் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் கேட்காமலே ரொம்ப நாடகத்தே வேற கூடும். வரம்புற பைத்துக்காரனா இருப்பாங்க. ஒரு அக்கா உட்காந்து ஏன்டா தம்பி அடின்னு கேக்குறேன். 2-3 கேள்வி ஏன் முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. அது முன்னியமாக இருந்து இப்பதான் டீச்சர்ஸ் பண்ணுவேன். அவர் அண்ணனோட வியாபாரத்துக்கு போன பூண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் துலாமூண்டி கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் அவர் மகனால் வெளி வரக்கூடிய கே ராஜா. ஆமா நம்ம கம்பெனிவாதியார். ஆமா மகாராஜா கேட்ட காட்சி இல்லைன்னு மாட்டாருடா. இதன் விளக்கம் தெரியுமா தெரியாதா? தெரியும். 2 லட்சம் போச்சு டிராக்டர்ல.
அர்ஜுன மகாராஜ். நான் யாருக்கு ஃப்ரெண்டு? நீ யாருக்கு போகணும் எனக்கு தெரியும். நான் உம்மலை வச்சிருந்தேன். நீ யாரு போகணும் நான் வந்து தத்து ஊத்துறேன். பாண்டவர் 5 ராஜாக்கள். ஓஹோ. பாண்டவராஜனுக்கும் குந்தாதேவிக்கும் ஆமா புண்ணியமூர்த்தி 5 ராஜாக்கள். புண்ணியமூர்த்தி 5 ராஜாக்கள். எப்படியே? புண்ணியமூர்த்தி 5 ராஜாக்கள் ஃப்ரெண்டும். ஆமா. அதிலே இருவருக்கும் முந்தி. ஆமா. இருவருக்கும் விந்தி. என் பெயர் நடுவான். நடுவான் என்று பெயரை பெற்று. ஆமா. சரி, அப்படி இருக்க எனக்கு எத்தனை நாமதேயம்? 11 நாமதேயம். 11 32 அழகு. ஆமா. எனக்கு எத்தனை எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தேன் எனக்கா தெரியும். ஒரு பொண்டாட்டி தாங்க பாவம். அது கிடைக்குது. என்ன பண்ற? நான் சொல்ல மாட்டேன். எத்தனை தேவிமார்கள்? 25 மாடு இருக்குது. சாயங்காலம் நான் சொல்ல மாட்டேன். எத்தனை தேவிமார்கள்? உனக்கா மொத்தம் எனக்கு 8 தேவிமார்கள். 8 பொண்டாட்டியா? ஆமாண்டா. போடாருக்கா? ஏதோ ஒரு சப்பு சவரம் போல தள்ளி 9வது ஓம் பொண்டாட்டி சேர்த்துக்காங்க. தெரியுமா? பவளக்குடி, சித்ராங்கதை, சுபத்திரை, வளையாளர்களை வளைத்து, மஞ்சள் நீரை பார்த்து, பட்டுக்குறி அறுத்து, பாஞ்சாலை கரம் பிடித்து, இந்த அயாளர்களுக்குரியான எங்க அம்மா இருக்காங்க. ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் தெரிவித்தேன். நான் கண்ணி என்று சொன்ன வார்த்தை என் தாயாருடைய கனி என்று கேட்டது. கனி என்று கேட்டது. 5 பிள்ளைகளும் புசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அன்று முதல் இந்த வரை அழியாத பத்தினியாக பாஞ்சாலி 5க்கும் தேவையாக கொண்டு வருகிறார். யாகஜேனி முதல் மின்னல் ஒலி வரை படுவாயாக தொழிலாளர் செய்த நலவஞ்சகத்தினால் ஆளு 50 வேணுமா வேணுமா 10 செய்த நயவஞ்சகத்தினால் செய்த நயவஞ்சகத்தினால் சூது சொக்கட்டான ஆடி நாகராஜர்களை கைப்பற்றிக் கொண்டு 12 வனம் ஓராண்டு அஜாதவாசம் அந்த வார்த்தை சொல்லை கொண்ட ஐவராஜாக்கள் முதல்வனம் சொல்ல முடியாத சூரியவனத்தில் அடியெடுத்து வைத்து அதோ பரமக்கரனை கோரி சிகமுகவாதை பற்றி வரும்போது திருமணம் முடித்தேன். ஒரு மனபத்து நிறைகுது. சரி, என் நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கும்படியான இந்த சொலத்தூர் கிராமத்தை சேர்ந்த நாட்டாமையாளர் ஒன்று கூடி அனைத்து பேர்கள் ஒன்றாக சேர்ந்து நாட்டாமையாளர் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய நாடக விலைகளுக்காக எமக்காக அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சையும் அப்படி இருக்க இப்போது 12 முடித்து ஓராண்டு அஜாதவாசத்தை கழித்து இப்போ ஊராட்சியில் இருக்கோம். ஒரு சமாச்சாரம் வச்சா இன்னைக்கு எங்க அண்ணன் வரும்படியா கட்டல 8 பொண்டாட்டில 7 பொண்டாட்டி இது வரைக்கும் போயிட்டு வரேன். மட்டும் போகல. இந்த கதை கேட்கா இப்ப மின்னல் ஒலிகிட்ட மட்டும் இது வரைக்கும் போனதில்ல. அதனால் நேரம் அதிகமாகி விட்டது. அண்ணன் மறுபடியா கட்டல. அண்ணன் கால பாரு
சமாச்சாரம் ஆசீர்வாதம் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. அடுத்த சமாச்சாரம் நேற்று தினத்திலே அந்த நாகராஜன் நிரம்ப கொடுத்திருந்தார். மகளாகி மன்னோடி 5 வயது திருமணம் செய்து சென்றவன் தம்பி 9 வருட காலமாக ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அர்ஜுனன் வந்து என்னுடைய மகளாக இருக்கும்படியான மன்னர்களை பார்க்கவில்லை. எங்கிருந்தாலும் சண்டூரா மூலியமா தெரிவித்து வரும்படி மேகத்துக்கு மகளாக இருக்கும்படியான மன்னர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று ஏன்னா ஒரு காரணம் எப்படி இப்ப துரியோதனாக பக்கம் 12 மனம் ஓராண்டு அக்காத வாசம். ஆமா நம்மள நாடு கடத்தினா உண்மைதான். 12 முடித்து ஓராண்டு அக்காத வாசத்தை கழித்து உண்மைதான். நாட்டை வாங்காமல் செல்லாம் சுகபோகத்தோடு மனைவிமார்களோடு இன்ப சுகத்தை அனுபவிப்போம். சரி, ஆனா நான் போக மாட்டேன் தம்பி. ஆனால் 7 மணியுடைய நிச்சய தீர்த்து விட்டாய் சின்ன பொண்ணு. அதை பார்த்து அங்கே சென்று அதை பார்த்து இருக்கக்கூடிய 8 மனைவிமார்கள் ஆமா 7 மனைவிமார்களோடு சுகபோகமாக இருந்து விட்டார்கள். செய்யப்படாது. ஆனா இன்னும் அந்த மின்னல் இடத்தில் இதுவரைக்கும் ஒரு சுகத்தையும் கண்டதில்லை. மின்னல் ஒளிக்கு இன்ப சுகத்தை கொடுத்துவோ நாடு கேட்கலாம். உன் வார்த்தைப்படி நான் புறப்படுகிறேன். உலகம்
38 கெட்டவள். மாலாவுஜாரோட காவல்ல இருக்க வேணும். உண்மைதான். நான் இருக்கக்கூடிய பூஜையில ஆமா. 6 நாச்சு ஆம்பளை வந்துட்டாங்கன்னா உனக்குதான் 1000 அடி. நான் பாத்துக்கிட்டு போமா. தூங்கிட்டு போறேன். என்னை கேட்காத அவன் உள்ள வர நான் பூஜையில தூங்கிட போறேன். மரியாதை கேட்டோம். ஏகப்பட்ட கோத்துல ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டானு. யார் நீங்க? காவலாளி. யாருக்கு காவல் புரியுறா? மின்னல் வழி எங்க அம்மாவுக்கு. மின்னல் அம்மாவுக்கு காவல் புரியுது, நீங்க மயில் புரியுறீங்க. ஏய், மயிலுக்கு தான் படம் இருக்கு. மின்னல் அவங்க அம்மாவுக்கு மின்னல காவல் புரியுறீங்களா? மின்னல் வழி எங்களுக்கு அம்மாயா. ஓ அப்படியா? பாடுறா வெளிப்பட அந்த அம்மா பார்த்துட்டோம். அந்த வெளிப்பட யார் தெரியுமா? என் சொந்த பொண்டாட்டிடா. ஏன்? இந்த மாதிரி எடுத்து தம்பி என் பொண்டாட்டிட்டு விட மாட்டான். ஏன்னா என் பொண்டாட்டிட்டு விடுறதுக்கு அவன் விட மாட்டேன்றான். அவங்க தெரியல. மருமக்களை போய் தவம் பண்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் வருவாரு. நீனுமா எவனை பொறுத்து தலையில கம்பிட்டு நானும் அவங்க சொந்த ஆம்படியாண்டா நானு. இவன் ஏறி வாங்கி போயிட்டு அப்படியே வரண்டா. ஆமா கிளாதுக்கு சண்டை போட்டு நான் ராணி அம்மா எவருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரி 32 அழகா அவங்க வீட்டுக்காரருக்கு முன்னிலை பெண் அழகு. சரி 32 அழகு. கலந்து காசு சொல்லுங்க. முன்னிலும் பெண்ணழகு, முதுகிலும் மச்சனாக, பள்ளியில 32 அழகு பார்க்கணும். ஆமா பாரு என்ன சுத்தி அதுல 3 அழகு காட்டு. மூணு அழகு இந்த பள்ளியில பறிச்சு சொத்த அடிச்சு 2 பள்ளி கழிக்கிறான். நீதான் ரைட்டு ஐயா. பாதத்துல சொன்ன மானாலும் மட்டும் சொல்லணும். நாங்களும் எம்மானாலும் நின்று கிடக்குறோம். ஏதோ ஒரு 150 கொடுத்தினா வாயத்தோட சொல்றேன். வாயத்தோட சொல்றேன். அவன் நான் போய் பீச்சுட்டு வந்தேன். பட்டுன்னு கூட நேரம் வேற ஆகுது. ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், 50 ரூபா கூட இல்ல 20 ரூபாய் கூட. கொண்டாடி விட்டு போட்டு காசு இல்லாம பாடுறா உஜா. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாடுறா உஜா. காசு இல்ல உள்ள போக முடியாதா உஜா. பிடிஞ்சா கூட விட மாட்டான். பிடிஞ்சா கூட விட மாட்டான். பாடுறா உஜா. இருக்கு கூட கொண்டாடி விட்டு போட்டு காசு இல்லாம பாடுறா உஜா. வேலைக்கு வர்றாரு. 50 ரூபா கொடுத்தா உள்ள போக முடியாது. எந்நாட்டுக்கு முன்னவராக இருக்க முடியாத இன்னும் அருமை என்னாரவர்கள் ஜெயபால் அண்ணாரவர்கள் நாடக விலைகளுக்காக அதை 201 ரூபாய் தன்மானமளித்துள்ளார். சுபேட்சையம் அந்த 50 ரூபாய் பாதி வரலாம் பல்லு கட்டிடும் பாத்துடா. காய்கறி அதாவது காய்கறி விற்கக்கூடிய செல்வன்னார் அவர்கள் என் பொண்டாட்டிட்டு நான் போகணும்னு ஆமா இந்த 2 திருட்டு பசங்களுக்கும் ஒரு 50 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. 50 ரூபாய் கட்டுப்படாது. தம்பி வெளியே போலாம் தம்பி. 20 சரி பத்துக்கு கூட ஆளுக்கு 50 கம்முனு ஏன் போய் கொடுக்க கூடாது. சரி
பையில இருக்குது நான் பார்த்துட்டேன் பாரு உஜார் மகராசனா இருக்கணும் என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு என் பொண்டாட்டிட்டு விட்டீங்க. இன்னும் எத்தினி பார்த்துக்கிட்டா காசு வாங்கிட்டு உள்ள விட்டு அனுப்புறீங்க. இது புரியா இது புரியா இது புரியா இது புரியா இது புரியா ஆமா முடிவு தவிர காசு கையில வந்து நான் என்னன்றேன்னா எல்லாத்தையும் இந்த வேலை செய்ய முடியுமா? நீ வர 100 ரூபா வாங்கிட்டு உள்ள விடுங்க முடியுமா முடியாதா? மகாராஜா தான் வராது வந்துட்டேன். நான் இந்த நேரத்துல கணவன் என்று தெரிந்தும் தெரிஞ்ச பிற்பாடு தான் 100 ரூபா வாங்கினேன் போட தட்டி அந்த தட்டி கலத்துமே உன்னுடைய வாழைப்படி முன்பாக நின்று நான் கெட்டிக் கொண்டிருக்கிறேன். அதை காலை கட்டி
அந்த பக்கம் குறி நான் ஏன் வரவில்லை தெரியுமா? படுபாவியாகி திருவாரூராகப்பட்டவன் 12 வருடமாசம் கழித்து வந்தால் பெருமுடியா நாட்டு தெரிவிக்கிறான் விட்டார். 12 வருஷத்தும் கழித்து ஓராண்டு அக்காத மாசத்தை கழித்து அண்ணன் சொன்ன ஆசை கேட்டு வந்திருக்கிறார். இப்ப கனவு திறக்க போது நான் வந்திருக்கும் போது மனுஷன் தூங்குற அபாலமான கட்டி இவ என்னன்னா அரகரா அரகரா மகாதேவா அப்படி என்று கூட்டி புரிந்து கொண்டிருக்கிறார். நுழைய வேண்டும். பார்த்தேன் அதிபதியமான இந்த கத்துணன் ஒரு அடித்திரண்டிய முகத்தினாலே தேவியே அடி பொருந்திய பூட்டை உடைத்து இந்த புகழ் சுண்டலும் போச்சு, ரெண்டு மூணு தேங்காயும் போச்சு, பொறிகள்ல போச்சு, பொறிகள்ல போச்சு,
பெண் யார் அது? நான் என்ன சொல்றேன் யாரு? இப்ப என்ன கேட்டேன் பூஜை செய்யக்கூடிய ஒரு பொண்ணா நீ சேர வந்தே அப்படின்னு கேக்குறியா ஆமா. நான் யார் தெரியுமா நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இப்ப என்ன பூஜையில இருக்க நீ யாரு? யார் தெரியுமா நானு? மரியாதை கட்டுவான் தூங்கிட்டு வரும்போது நான் இப்ப பூஜையில இருக்கிற நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இதோ நீ யாரா இருந்தா எனக்கு யார் தெரியுமா யாரு? அடி மாலையிட்ட உன் கனவுகள் என்ன கேக்குறா? தாலி கட்டுறா அதானே கிரியில அதான் வாய் மூணு மானை கட்டிடும் கீழே கட்டிடும் சூடு கட்டிடும் சோழனை கட்டிடும் உனக்கு கெட்டு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்க 9 வருஷமா 5 வயசுல அறியாத நாளில 9 வருஷமா ஒரு புள்ளைய மின்னல் அடிக்கிறவள கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனல அன்னைக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு என்னடா இங்க நக்கிறதுக்கு வந்துக்கிறாரு எதுக்கு நீ வந்திருக்க நான் பேசுவேன் நம்ம தகுதினா தரேன்னா இந்த தேவடியாட்ட வந்து அப்பா எப்படி யார் தெரியா யார் தெரியா யாம் முன்னாடி தேவடி நான் யோக பூஜை எடுக்கிறதால கேட்கிறேன் என் மன்னவர் ஐயா பூஜை 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 என் அழகு கண்மணியே என் கத்தி கரும்பு முட்டி எடுத்து உனக்கு என்ன வேண்டும் கண்ணே அட கோயில்ல கேட்பது மணியோசை கூத்துல கேட்பாரு குசுவாசை கண்ணே பெண்ணே நீ மணாலி எங்க இருந்த மாமா நான் உன்னை பார்க்காமல் ஓடோடி வந்திருக்கின்றேன் கண்ணே எனக்கு ஒரு உள்பாடி வாங்கிட்டு வந்தியா பயப்படாத கண்ணே உன் தலைக்கு 2 செருப்பும் உன் காலுக்கு ஒரு புல்லாவும் வாங்கி தருகிறேன் தாடி பகல மோடு பல்ல இப்படி யாரு பாரு பூஜை செய்யறா ஒரு ஐடியா என்னடா பட்டு வாங்க வேற 9 வருஷம் அது தாலி கட்டி ஆமா இந்த ஆளு வந்துக்கிறான் இன்னைக்குதான் வந்திருக்காரு இந்த விருது இப்ப கழிச்சுட்டா நீ அப்புறம் ரொம்ப நாளா கர்மா கிடக்கும் ஐயா நான் என்னன்ற பூசெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஓரம் கட்டிட்டு அந்த ஆள் கூட என்ன பண்றேன் ஒழிச்சுட்டு 3 எண்ணெய் வச்சு தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் பூசை ஆரம்பிச்சு இதே வேலை செய்யுங்க நீங்களாம் கண்ணனுக்கு பண்றையா பூஜை குத்தமா இருந்தா இப்ப யாரு பாரு பூஜை செய்யறா நான் சிவனை குறித்து பூஜை செய்யறேன் கெட்டு வரக்கூடாது அந்த ஆண்டி பரமன ஆமா அவனை என்ன செஞ்ச தெரியுமா அது அந்த இல்லைங்க
மதிக்கிறேன் இப்ப நீ ஏன் மூத்த முடி வரைக்கும் எந்த வேலையும் கூடாது. ஆமா அப்பா சொல்லிக்கிறாரு மூத்த முடி வரைக்கும் எந்த வேலையும் அது சென்று நீ என்ன வந்து மாட்டா பொம்பளை விட்டு ஆம்பளைக்கு வராங்க. இந்த பூஜை முடிட்டும் அப்பதான் நீ கிளம்படி அப்புறம் எனக்கு பொண்டாட்டி வந்ததே வந்துட்டேன். சரி இல்லாத அக்கறை நீங்க எங்க போச்சா எங்க போச்சா அது ஒண்ணு மாலை நாலு ஏக்கர் பரும்பு தள்ளிட்டு வரும். அது தள்ளிட்டு வந்து அசுத்து போய் கிடக்கும். ஆனா இருந்தாலும் அந்த பொட்டை மாட்டை பார்த்து ஒரு ஆர்வம் அது ஓடும். ஒரு மூந்து பார்த்துட்டு அப்படியே சேர்ந்து போய் பார்த்துக்கோ. அந்த மாதிரி பண்ணுமோ அதை விட்டு இடையே நவராத மாதிரி எப்படா முண்டாட்டியா முண்டாட்டியா இருந்தா அத இல்லையா இருந்தாடா நானும் பக்குன்னு தூக்கிட்டு அப்படி இட்டு பார்க்க போட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஒண்ணும் அங்க வேலை இல்ல. அந்த ஆள் வந்ததே வந்துட்டாரு செத்த நேரம். அப்பா இருப்போம். எவ்வளவு நாளைக்கு செத்த நேரம் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. இன்னும் செத்த நேரம் 15 நாழிகை இருந்தா பூஜை முடியும். நான் உனக்கு கொண்டாட்டி எனக்கு புடிச்சேன். அடி நாழிகை முடியவும் அடி நங்கைய பொறுப்பதுண்டோ அடி சரிகையாளே அடி சரிகையாளே ஆமாண்டா வாடிங்க கொண்டா எனக்கு அப்படியே சில்லுன்னு வச்சுக்க. 9 நாளா அந்த ஆள் வந்திருந்தா 4-5 புள்ளை பத்து போட்டு 9 வருஷமா புள்ளை பத்து போட்டு வச்சிருப்பான். பூஜை முடியணும் பூஜை முடியணும் சொல்லிடு. அடிவாடி என் கண்ணே அடி வந்து என் தங்கை சாராட்டி
எனக்கு தெரியல. பாக்குறவங்க தான் தெரியும். நான் சொல்ற பேச்சு கேட்டு என்கிட்ட வந்துட்டானா அவளுக்கு வாழ்க்கை உண்டு. இல்லன்னு வச்சுக்க வாழ்க்கையே இல்ல. அப்படியே கிடக்கணும். இங்கே வந்து முடிச்சுட்டு அங்க வந்து அது இந்த பூஜை முடிய பொறிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அவர் சீதாராலே அவர் சீதாராலே அவர் சித்தியே போலே ஆம்பளை உயிரை இந்த ஊர்ல வாம்பாங்க போகுது. என்னெல்லாம் தள்ளட்டும். கேட்டா கொண்டா கெட்டு போய் கேட்டு கொடுத்தா ஆம்பளை. ஐயோ ஐயோ மகாராஜா பெருங்காயம் பெருங்காயம். ஐயோ நித்தம் தொடர் ஒழிஞ்சு. ஐயோ நம்ம கோமனு தீயி கோமனு தீயி கோமனு கீ எண்ணத்திலே பெருங்காயம். தான் மாங்காய் போடுற மாதிரி போடுது. இந்த மயிர் படித்து அந்த சண்டாளி மின்னல் இருக்கின்றாலே அவர் இழுத்து தள்ளிய உடனே இந்த மலைப்படியாகப்பட்டதை எடுத்து எத்திலே காயமாகிவிட்டது. தேவையா கூட நாம குடும்பம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சாமர்த்தியம் ஒரு ஆம்பளை மண்டை போட்டு அடி கொட்டுமே என்னை அடி துணிந்துமே பகைய பிடித்து தள்ள அடி திட்டன்று தூணில் எந்திரமது அடி தேவிய ரத்த முதிர அடி அடி அறுவைய உன் வீடு தேடி அந்த சுட்டிய கண்ணன் காட்சி ஆயினி ரூபத்தோடு
இந்த சுய உருவத்தோடு அவ வீட்டுக்கு போகணும் நானு. நானும் பார்த்துட்டேன். என்ன ஒரு பால் கடிக்க நேரம் ஆகுமா? என் மாட்டை உக்காந்தமா எழுதி போனோமான்னு இருக்கலாம். அந்த கண்ணாடி பையன் பொண்டாட்டி அப்படியா இது என்ன உருவம்? 32 அழகு. இந்த 32 அழகுல ஒரு அழகு விண்ணப்பட்டு விட்டது. எனக்கு அப்படியே சந்தேகமா மேல நின்ன இடத்துல இவன் பொண்ணு கையில வாங்குவாங்க அப்படியே எனக்கு இந்த ஜென்மத்தான் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் நேற்று போய் தூ மாட்டி இந்த ஊர்ல செத்துட்டு புட்டுவாங்க. ஏன் முக்கிட்டு கிடக்க காலையில் 7 உட்காந்து முக்கு அதோட ஒரு துணி ரொம்ப 32 அழகு அடிநய சுய உருவத்தோடு எப்போது 32 அழகிலே ஆமாங்க ஒரு அழகு விண்ணப்பட்டு விட்டதோ பாவம் பாவம் என்னுடைய அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு இந்த மன்னனுடைய நான் மனைக்கு வந்தேனே எனக்கு முன்காயம் பட்டு விட்டதே. ஒரு அழகு விண்ணப்பட்டு விட்டதே. இந்த சுய உருவத்தோடும் எங்க அண்ணன் தர்மர் மீது சாட்சியாக, எங்க அம்மா குந்தமாபே தேவி மீது சாட்சியாக, எங்க மாமா கோபாலக்கண்ணன் மீது சாட்சியாக, என் மனைவி பத்தினி பாஞ்சாலி இருக்கின்றாளே அவள் மீது சாட்சியாக இந்த சுய உருவத்தோடும் 32 அழகோடும் அவளுடைய அரண்மனைக்கு வர மாட்டேன். இது சத்தியம். அம்மா கேசாட்டீங்க இன்னும் 7 முன்னாடிக்கிறான் தியானம் சொல்ல பரம்பு வச்சுட்டு வந்து போய் மூந்து பாக்குற கேசாட்டுங்க. இந்த 7 தேவிமார்கள் அவளா என்ன பண்ண உண்டு பழகுது. ஒண்ணு விஷயம் என்ன பண்றாயப்போ பொண்டாடி மண்டை வச்சு இப்போது எங்கே போகிறேன்? சுபத்திராய் என் அன்புக்கும் ஆசைக்கும் என் பண்புக்கும் என் வருடாக்கும் இது அங்கேயும் ஒண்ணு என் மனைவி சுபத்திரை நான் போன உடனே கதவி திறந்து பாமாமா 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 என்று அழைப்பார். அதேதான் இதே அவன் வாவான்னு கூப்பிடுவான். அப்புறம் வந்து இப்ப எங்க போற? சுபத்திர மனைக்கு சுபத்திர மனைக்கு சுபத்திர மனைக்கு தும்பல் ஆக மாட்டோம். ஒருத்தன் கூட ஊர் பாட்டே இல்ல. இப்ப நீ அங்கேயும் ஒண்ணு பொண்ணு வரான்னு நினைக்கிறேன். சுபத்திரை அரண்மனைக்கு ஏகிறேன். நான் சொல்ல நல்லாக்கா
இதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்ல. எந்நாட்டுக்கு பொன்னாடாக இருக்கும்படியான அருமை அண்ணார் அவர்கள் ஆமா. இன்னும் நாடக பேராசிரியர் இன்னும் உயர்த்து அதோ தண்டபாணி அண்ணார் அவர்கள் இன்னும் அந்த ஊர்ல கர்ண மோட்சத்துல கர்ணன் மிக சிறப்பாக ஆடக்கூடியவர். ஆமா. நாமளே வந்து ஒரு தடவை அவர் கூட நான் பொண்ணுடைய ஒரு கர்ணனும் ஆடினாரு. நானு அண்ணன் இருக்காரு துரியோதனன். நீ நான் இவன் அப்படி சிறு சிறப்போடு அதாவது இந்த மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் அதாவது இரணையன் என்று சொன்னால் அதாவது இரணைய வேஷத்தை கட்டு சட்டமுறைங்க எவ்வளவு பேர் தயங்குவாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வேஷம். அந்த வேஷத்தை கட்டினா சில ஆபத்து நடக்கும் சொல்லுவாங்க. அதனால அந்த 9 நாள் வருடத்துக்கு 2 ராத்திரி நாடகம் எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த 2 ராத்திரி நாடகத்துல மிக சிறப்பான அதாவது சிறப்பான ஒரு வேஷத்தை அதாவது இரணியன் சொல்லக்கூடிய வேதம் சாதாரணமான வேடம் கிடையாது. அந்த இரணியனுடைய வேடத்தை கட்டுவதற்கு அந்த வேஷம் கட்டுறவங்களே கொஞ்சம் பயப்படுவாங்களாம். அப்படியே அந்த உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த இறைவனுடைய நரசிங்க பெருமாளுடைய நிச்சயமா அவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த இரணைய வேடத்தை தாங்கி நடித்து சிறப்போடு நடித்து காட்டிய அருமை என்னார் அவர்கள் தண்டபாணி என்னார் அவர்கள் இதோ எமக்காக அது சன்மானமாக அளிக்கப்பட்ட ரூபாய் 51. அவர் குடும்பத்தில் ஒன்று கொடுத்து லட்சமாக கட்டலாம். நாகக்கல்லி சுபத்திரை யாரு தான் கொடுத்தோம். சரி ஏண்டா என்ன லோல் போட்டுக்கிறீங்க? சரி இப்பதான் என் பூஜை முடிஞ்சது இல்லையா? இந்த ஆள் வந்தாரு அர்ஜென்டா எங்க இருக்காரு? சூப்பரா இப்பதான் என் பூஜை பண்ணி எனக்கு என்னடா ஆமா இப்ப என்ன இப்ப எங்க போட்டாரு? கூப்பிடா சீக்கிரம் அவரா என்னடா ஆமா அந்த ஆளு ஓடணும் அருகால் வெட்டி சரி அப்புறம் மண்டை பொழுதுருச்சு அடியா பின்னாடி நானே சொல்றேன் அவர் சொல்றாரு என்னுடைய 32 அழகோடு அருமணி வரமாட்டேன். இத மாமாவாகி கோபாலக்கண்ணன் சாட்சியா அது தட்டு மட்டும் ஐயோ எந்த பஸ்ல போறானோ நான் வேதம் கொண்டேன் நீ தங்கொண்ட நினைப்பா நான் எந்தோட எண்ணிட்டு வந்து கேட்டு மாமாவா கோவாலக்கிழமை சாட்சியாக சாட்சியாக 32 அழகில ஒரு
அழகி குறைந்து விட்டது. இனி சுய உருவத்தோடு வரமாட்டேன் சத்தியம் பண்ணி போயிட்டாரு. ஒரு பொம்பளை ஆப்பட்டது பூவு பொட்டு ஆடை ஆபரணம் புடவெல்லாம் மாத்தலாம். ஒரு நாளைக்கு 10 புடவை கூட மாத்தலாம். ஆம்படியான மாத்தக்கூடிய பழக்கம் பெண்களுக்கு கிடையாது. ஒரு புருஷன் பார்த்து ரசிக்கணும் தான் நம்ம அழகு. நான் பேச்சு ஒண்ணே விட்டு கொடுத்து போக சாமி கண்ணை கொடுத்துருந்தா ஒத்துக்க மாட்டேன். என் புருஷனே போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு உனக்கு இந்த காரணத்துக்கா இதெல்லாம் எதுக்குடா? எனக்கு ஆடை அழகு எதுவும் தேவை கிடையாது. எனக்கு கோரி இந்த பூ பொட்டு ஆடை ஆபரணம் எதுக்கு? எப்போ அந்த என் வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு நம்ம இதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இப்ப எங்க போக வேணும்? வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இதோ எங்க அக்கா தங்கி அக்கா மாதிரி அனைத்து பேர்களும் கங்காகவரி பூஜை செய்யக்கூடிய பழக்கம். நம் பரியாகி மன்னவர் ஆயுசு வளர வேணும் அப்படி என்று கங்காகவரி பூஜை செய்வாங்க. இப்ப நம்ம எங்க பெரிய அக்கா இருக்காங்க பாஞ்சாலி, அவங்க இடத்துல முறையிட்டா என்னன்னு தெரியும். அதுவா இப்படி என்றால் சுமத்துரை தற்பார் ஆகடி தற்பார் கண்டி தற்பார்
ஐயோ எப்போ ஐயோ எங்க இருந்து ஒரு பதிய முடியல தம்பி உட்காந்து எறும்பு கண்ணிட்டு போட்டு எறும்பு தான் கண்ணு முழுகிச்சு போல அதேதான் எலுமிச்சை நிறுத்தழகி வணக்கம் நேரம் கிடையாது ஆமா ஏய் சபையை பார்த்தனியா எப்பேற்பட்ட சபை கற்றோர் கருணையற்றோர் இவர்கள்லாம் நம்மை பெற்றோர் மாதாபிதா தெய்வம் தெய்வம் இங்க அமர்ந்திருக்க முடியாது அனைத்து நல்லுள்ளத்திற்கும் மாலாய கண்ணன் அவருடைய நாடக ஆசானுக்கும் நாடக குழுவனுக்கும் அடியன் வணக்கம் சிறுவன் ஒரு கோடி வணக்கம் திருமுகையிட்டு வரும் அவருடைய நாதனுக்கு ஒரு கண் பிறந்தது என்றால் எங்க எதிர்த்தவர் செஞ்சாருவது ரிஷபதீபத்தவன் பிரம்மன் பிரம்மன் மனைவியோ சரஸ்வதி சரஸ்வதியை இருப்பது ஈனைக்குரியது நாதம் நாதத்துக்குரியது சங்கீதம் சங்கீதத்துக்குரியவன் நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கலகம் கலகத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகளோ சக்தி சக்தி எழுபாது கபாலம் கபாலத்துக்குரியவர் அரக்கர் அரக்கர் செய்வதலமா அக்கரமம் அக்கரகத்தை அழிக்க பிறந்தது சக்கரம் சக்கரம் இருக்குமிடம் விஷ்ணுவதாரமோ பத்து சிரமுடையவன் ராவணன் ராவணன் நாடோ இலங்கை இலங்கை என்றால் ஆடியாகிய சமுத்திரம் சமுத்திரத்தில் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பள்ளிக்கூடம் யாரப்பா நாராயணமுக்கு வராதாரம் என்ன மகாவிஷ்ணு அவருடைய மாதிரி இருக்கக்கூடியவர் மாத்திருக்கக்கூடியது யாரு இந்த மகாலட்சுமி விடாட்சி முன்சாட்சி வந்தது யாரம்மா எந்த நாட்டு கரசி திருமணமாகி விட்டார் இங்கே கிட்டே நாகராஜன் குமார் ரங்கமணியான என்னுடைய பேர் நாகக்கண்ணி ஆனால் கருணாகவல்லி இன்னொரு 10 பேர் உண்டு உலுவி உலுவி நான் யாரை மலர்ந்தெடுத்தேன் யாரை மலர்ந்தெடுத்தேன் ராஜாக்கிய நடுபுரிதோராகிய அர்ஜுனை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கின்றோம் இருந்தாலும் என்னடா போச்சு படிச்சு பாரு எனக்கு படிக்க தெரியாது நானே படிக்கிறத போஸ்ட் பண்ண இருக்கிறேன் அப்படியா படிக்க தெரியாது உனக்கு யார் வேலை கொடுத்தான் 10 லட்சம் கொடுத்தா வேலை போட்டு 10 லட்சம் கடனை காவல் தான் அவனுக்கு கொடுத்தாராங்க படிச்சு பாரு எந்த கம்யூனிட்டி படிச்சுன்னா எழுதிக்கிறான் படிக்காத நம்ம ஏற்க முடியும் மகாராஜா மகா கணப்பருந்திய படி திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு காய்கறி ஏற்ற சென்ற ராலி ஒரு 60 வயசு கேள்வி மேல மோதி ராலி மரணம். அந்த ராலியை திண்டிவனம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 60 புல்பாஸ் பாட்டில் ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியை ஒர்க் ஷாப்பில் சேர்த்து 8 போட்டுல டைட் பண்ணி கொண்டிருக்கிறார். உபலாயத்திலிருந்து பாஞ்சாலி அக்கா எழுதுவது என்னவென்றால்
12 வருடம் ஆகிவிட்டது. மாங்கல்யம் பூஜை செய்து வருடத்திற்கு ஒரு முறை செய்வது. ஆனா மனமோன காரணத்தால் இப்போது 12 வருடம் கழித்து இப்போது விடுத்தார் வெள்ளிக்கிழமை மாங்கல்ய பூஜம். மன்னர் உயிர் பிழைக்க வேண்டும், மன்னர் உயிர் பிழைக்க வேண்டும், மாங்கல்யம் நிலைக்க வேண்டும். அப்படி என்பதற்காக கங்காதேவி பூஜை செய்வதற்கு அரசல் இருக்காங்க. அதனால இப்போது நான் போகணும். இப்போது எங்க போகணும்? ஐயா உபாலாய தந்தை எப்படியாக அது பாஞ்சாலத்தை எழுதுக்கூடிய நிலமாகப்பட்டு அது ஆனகுஞ்சி பட்டணம் சொல்ல ஆனகுஞ்சி பட்டணத்தில் இருக்கக்கூடியவர் அது சுபத்திரர்கள் போர்
ஐயோ பெரிய பெரிய சப்ப சப்ப ஆம்பளடி. ஆடி ஒற்றை குரல் அதுக்கு என்ன வாங்கப்பா வணக்கம். காலை கடந்து போயிடுது. ஆமா அதனால என்ன ஊரு? இதா கலாக்காய் என்ன ஊரு? நல்லா கடை நாடு பருத்தூர் போய் நாடு பருத்தூர் சொரத்தூர் நகரம் இருக்கிறது. தாய் கிராம தம்பி. தாய் கிராமம் எனக்கு என் அம்மா போன ஊரா இது? எங்க அம்மாடி கொடுத்து உங்க அம்மா தம்பி அது பேர் எப்படி தெரியும்? லோன் எடுக்க வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டேன். அப்ப கராய்ச்சி போட்டு கொடுக்கும்போது பார்த்துட்டேன். என்ன ஒண்ணு சொன்ன? சொரத்தூர் சொரத்தூர் நகரம். ஆமா. சொரத்தூர் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த ஊரை சேர்ந்த நாட்டாண்மை பெரியோர்கள் அன்னோட திவ்ய பொற்பாதங்களுக்கும் ஆமா. இன்னும் என்னை போல தாய் குல சிகாமணிகள் பாத்தியா எங்க ஆளுங்களை எவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்ச முகமா கலையா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க பாருங்க. ஏன் என்னடா என்ன போட்டு என்னாச்சு? என்னடா இல்லையே நல்லாதானே உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியா? ஏன் அப்படி உட்கார மாட்டாங்க? அப்படிலாம் உட்கார மாட்டாங்கடா. கதை கேட்கற கிராமம். ஆமா எப்படி நடக்கத்தே வேற என்ன ஆமா அவன் மோசமான உட்காருங்க. போச்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கட்டிட்டு விட்டு தேடி என்னை போல தாய் குல சிகாமணிகள் உன்னை போல வாழியங்கள் செஞ்சோம் பொற்பாதங்களுக்கும் தாமலை வழங்கி வரவேற்பு செய்தார்களே அன்னுடைய பொற்பாதங்களுக்கும் நாளை எப்படி வழக்கும் உன்னுடைய பொற்பாதங்களுக்கும் சிறந்த விளக்கம் தெரியுமா? விளக்கம் தெரியுமா? எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் உலகடியாம்பட்டு
கே வெங்கடேஷ் ஆமா. அங்காள பரமேஸ்வரர் நாடக சபா ஆமா. நம்மகிட்ட 2 ஜமா இருக்கு. உண்மைதான். எல்லா ஊர்லயும் 2 வாத்தியார் வந்து ஒரே சண்டை. கண்ட இந்த ஊர்ல மட்டும் 2 வாத்தியார் கூப்பிடா வந்துட்டாங்க. என்ன காரணம்? ஒரு ஜமாவுக்கு ஆட்டம் இல்ல. ஏய், அப்படி கிடையாது. சங்கராபுரம் வட்டம் உலகுடைய அம்மன் வெங்கடேசன். அழகா கலாக்காவா கலா அக்காவாடா? நல்லா அக்கா. நான் கலாக்கா கலாக்கான்னு உனக்கு கலாக்கா எழுதி வச்சிருந்தேன். கலாப்பழம். ஐயோ, ஐயோ. அது போய் அது யா, மேல அம்மா பாத்தா. போச்சு. கட்டி எனக்கு விளக்கம் தெரியாது. ஆ? ஒரு 100 ரூபா கொடுத்தா அம்மா பாவாடை தர போறாங்க. ஒரு ஏய், யாருக்கு விளக்கம்? சுபத்திரா தேவி. சுபத்திரா தேவி என்று விளக்கம். ஆமா. கண்ணி, யார வாய்ப்புகள் கத்துறாங்க? யாரு பார்ப்பது? யார் யாரு? யார கத்துறாங்க? ஓ ஏய், என்ன கண்ணி, எங்க வந்திருக்குது? ஓ எங்க இருந்து வந்திருக்கு? நானே பார்த்துட்டு கோலாயிரத்து இருந்தது. உபலா என்ன கம்மி வச்சு வாங்க நுழையில விடாத. சரி, எங்க அக்கா பத்திரி பாஞ்சாலி எழுப்பிட்டாங்க. எனக்கு வரும் வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கவரி பூஜை செய்யக்கூடிய வழக்கம். ஆமா. அந்த நாள் இன்றைக்கு வந்து விட்டது. அதனால உடனடியாக நிறுவத்து கண்ட உடனே உடனடியாக வர வேண்டும். உபலா அனுப்பி போட்டுருக்கு. நான் போயிட்டு வரேன். போ போ ஓடு. நான் உபலாயை தள்ளாதே, நீ உட்காரியாக. எங்க இருக்காங்க பாரு, யாரு இருக்காங்க பாரு. நம்ம ஏன் எடுபடிய எங்க அக்கா பத்தி பாஜா இருக்காங்க. அப்புறம் யாரும் இருக்காங்க, இன்னும் யாரும் இருக்காங்க. அங்க யாரா இருக்காங்க? ஆமா, எனக்கு வந்தது. போலாமா? அக்கா, உன்னோட நிருபத்தை பார்த்தேன். நீ பாத்தியாடி? ஆமா, நானும் பார்த்தேன். நிருபத்தை கண்டு நீ என்னன்னு பார்த்தேன்? உலாய் வர வேண்டும், உலாய் வர வேண்டும், அங்க நிமிடம் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிருச்சு. சரி, எப்படி போகணும்? போலாம். நாம இருக்கிறது எத்தனை பேரு? மொத்தம் 8 பேர். 8 பேரு. ஆம்பளை யாராவது ஆம்பளை இருக்கிறீங்களா? எத்தனை பேரும் நாங்க இருக்கிறோம்? என்னடா தம்பி, நான் சின்ன பையனா? கட்டிக்காரி போறீங்களா? தமிழ் என்றா ஏய், 1 2 3 4 5 6 ஆறுதான். 6 யாரா இருக்கும்? 6 பேர் தான் இருக்கிறோம். 7 பேர் தான் 6 பேர் ஓட்டணையா?
6 பேர் தான் இருக்கோம். இன்னும் 2 பேர் காணுமே. யாரு அவன்? அந்த ராஜுக்காரன். அவளை காணும். இன்னொரு ஆனா 10 ஆண்டு வரக்கூடிய அள்ளி அள்ளி தின்னுவாரே அந்த அள்ளி என்னமோ பாக்கிட்டோட வர